நம்ம தளபதி மொபைல்ஸ்னு கடை வச்சிருக்கோம் கோல்பேட்ல. நம்மளுக்கு வந்து டிவிக்கு ஐடிவில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்திருக்கு. என்னன்னா வந்து விஜய் எனக்கு வந்து அகேன்ஸ்டா பேசுற மாதிரி அப்படின்ட்டு. ஆனா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிடுறேன் நான் என்ன மாதிரி வீடியோ போட்டேன்ட்டு. சரிங்களா? எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் கொடுக்கும் போது அஜித் அக்காவுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கல. அந்த டைம்ல வந்து காரு நிப்பாட்டாம அண்ணன் போனாங்க. இந்த மாதிரி நிப்பாட்டாம போயிருக்க கூடாது, அக்காவை வந்து உள்ள காருக்குள்ள ஏறுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கேட்டிருக்கணும். அப்படி இல்லாட்டி கட்சி ஆஃபீஸ்க்குள்ள வாங்கன்னு சொல்லி அக்காவை கூப்பிட்டு பேசியிருக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? அதுல வந்து எனக்கு நிறையவே வந்து பேட் கமெண்ட்ஸ், டிவிக்கு எதிராக வந்து பேசுறீங்க, விஜய் என்ன வந்து ஒன்னு சொன்னா அது கரெக்ட்னு நினைச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கணும்ட்டு நீங்க எதுக்கு வந்து அஜிதாக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு வந்து நம்ம கிட்ட வந்து டிவிக்குள்ள உள்ளவங்களே வந்து ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. சரிங்களா? அதான் வந்து அகேன்ஸ்டா பேசுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அக்கா வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அக்கா. நான் வந்து கோவில்பேட்டில் கடை வச்சிருக்கேன், நாங்க வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அப்ப எங்க ஊர்ல வந்து டிவிக்கு காண்டி அந்த அக்கா வந்து நிறைய உழைச்சிருக்காங்க. அந்த அக்காவோட உழைப்பெல்லாம் எடுத்துட்டு போஸ்டிங் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணாங்க. பாத்தீங்களா? அவங்களோட ஃபேமிலி என்ன எல்லாமே தெரிஞ்சுதானே கட்சியில வச்சிருந்தாங்க. அந்த அக்கா வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளவு வந்து பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுட்டு இந்த டைம்ல வந்து இப்படி பேசும்போது இது வந்து தப்பு அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து நான் வந்து டிவிக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனுக்காண்டி வந்து எல்லாருமே வந்து மலேசியா போயிட்டாங்க. அப்போ வந்து நான் எதுவுமே பேசல. மலேசியா போனாங்க, பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ணனோட ஸ்பீச் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. லோகேஷ், அட்லி, அதுக்கப்புறம் வந்து நெல்சன் இவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ். சரிங்களா? படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து டிக்கெட் ரேட் அதிகமா ஊத்தாங்க. சரிங்களா? 1000, 2000, 3000 விற்கும் போது விஜய் ஃபேன்ஸ், என் கடைக்கு வர விஜய் ஃபேன்ஸ் அண்ணன் சொல்லிட்டு என்கிட்ட வர பசங்க இவ்வளவு காசு அதிகமா வாங்குறாங்கன்னே, நாங்கெல்லாம் வந்து ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு தான் வந்து விஜய் அண்ணன் படத்துக்கே போறோம். ஒரு நாள் சம்பளம் 1000, 2000 கிடைக்கு, கூலி வேலை கொத்த வேலை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கணும். 1000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு போகும்போது ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் வித்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும்னே. எங்களுக்கு 2000, 3000, 1000 ரூபாய் போடுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லும் போது ஒரு வீடியோவா நீங்க போடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு கேட்டாங்க. அதனால ஒரு வீடியோ போட்டேன். சரிங்களா? அதுவும் வந்து நீங்க அகெயின்ஸ்டா வந்து பேசுறீங்க, விஜய் எனக்கு அகெயின்ஸ்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கூட என்ன எதுவுமே என்ன பேசுனா, இந்த மாதிரி வந்து அதிக ரேட்ல வந்து டிக்கெட் விற்கிறாங்கண்ணே, கொஞ்சம் பாத்துக்கோங்க, நம்ம கட்சியிலே உள்ளவங்க இப்படி அதிகம் விற்கும் போது போட மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி வீடியோ பேசினேன். அதையும் வந்து அகெயின்ஸ்டா பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மூணாவதா என்ன பேசினேன், சிவகார்த்தியின் ஃபேமிலியை வந்து மாஃப் பண்ற மாதிரி நம்ம பசங்களே பண்ண மாதிரி நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். இது நான் ஒரு விஜய் ஃபேன்ஸா தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கனால சப்போர்ட் பண்ணணுமா? சிவகார்த்தியின் குழந்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தை வரைக்கும் வந்து மாஃப் பண்றத நான் வந்து கரெக்ட்னு பேசணுமா? இதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். சரிங்களா? அதுக்கும் வந்து டிஎம்கே படமா அது எடுத்துக்கிட்டாங்க. சிவகார்த்தியின் படமா இல்ல, அது டிஎம்கே படமா எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு நீங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எனக்கு வந்து விமர்சனம் வச்சாங்க. டிவிகே சைட்ல இருந்து என்னை வந்து தப்பா பேசினாங்க. அடுத்து நாலாவது, எனக்கு சிவகார்த்தியின் படம் பிடிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்துருவேன். இப்போ அஜித் சார் மங்காத்தா ரிலீஸ் கூட போய் பார்த்தேன். எனக்கு அஜித் சாரையும் பிடிக்கும். சரிங்களா? இப்போ சிவகார்த்தியின் படத்தை போய் பார்த்ததுக்கு எனக்கு கமெண்ட்ல அவ்வளவு அசிங்கமா திட்டு. அதனாலதான் வந்து தற்கூரின்னு சொல்லி நான் வந்து எமோஷனலா திட்டினேன். சரிங்களா? என்னைய திட்டினாங்க, நான் பதிலுக்கு திட்டினேன். திட்டினது யாரு? அஜித் ஃபேன்ஸா, விஜய் ஃபேன்ஸ் தான். நான் வந்து சிவகார்த்திகேயன் படம் பார்த்திருக்கேன்னா போட்டேன், அதுக்கு கமெண்ட்ல அவ்வளவு திட்டு. அதுக்கு தான் நானும் தற்கூரின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் பொங்கல் வந்துச்சு. பொங்கல் அன்னைக்கு வந்து விஜய் நான் வந்து விஷ் பண்ணல. சரிங்களா? பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து தமிழர் எல்லாருமே கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். சரிங்களா? அண்ணன் ஒரு 2-3 பண்டிகை வந்து கொண்டாடின மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா பொங்கல் பண்டிகை கொண்டாடின மாதிரி வீடியோ வரல. நான் வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டேன். அதுக்கும் நீங்க வந்து அகெயின்ஸ்டா பேசுறீங்க, விஜய் எனக்கு அகெயின்ஸ்டா பேசுறீங்க, அதையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பேசுனேன், இப்ப கடைசியா வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து விஜயனை வந்து டிஎம்கே தான் சொல்லுவாங்க. இந்த கடைசி மீட்டிங்ல ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டாங்க, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாங்க. ஊழல் கட்சின்னு சொல்லும் போது நம்ம டிக்கெட் ரேட் வந்து அதிகமா வாங்குறோனே அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை திருப்பி நான் வந்து பேசினேன். நம்ம பசங்களே வந்து 1000, 2000 டிக்கெட் வாங்குறாங்கன்னே, இதுவும் ஒரு ஊழல் தானே அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுவும் நீங்க அகெயின்ஸ்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எடப்பாடி அண்ணன் வந்து எனக்கு எல்லாருமே வந்து விசுவாசமா நம்ம பசங்க எல்லாம் வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரூர் பிரச்சனை இல்லை, அந்த அண்ணா வந்து விஜய் நம்ம எல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லும் போது வந்து நான் எல்லாருமே தேங்க் பண்ணி வீடியோ போட்டீங்க. எல்லாருமே போட்டீங்க, நான் மட்டும் இல்ல, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி எடப்பாடி அண்ணனுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா? கூட்டணி வருமோ வராதோ அது வந்து ரெண்டாவது, நீங்க அரசியலா பாக்கீங்க. நான் வந்து அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர் வந்து தப்பு இல்லப்பா அவர் மேல அப்படின்னு எடப்பாடி என்ன வந்து சொன்னாங்க. நான் அதை மட்டும் தான் பாக்குறேன், அரசியலா பாக்கல. சரிங்களா? ஒரு பிரச்சனை, இவர் வந்து தப்பு பண்ணலன்னு அவர் சொன்னாரு. இப்போ வந்து அவரை வந்து ஊழல் கட்சின்னு சொல்றீங்கண்ணே, அப்படி சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி என்ன நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன்.
இதெல்லாம் இந்த டோட்டலா இவ்வளவுதான் நான் வந்து பேசினது ஸ்டார்டிங்ல இருந்து. இதெல்லாம் வச்சுதான் வந்து நான் வந்து அகெயின்ஸ்டா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கடை வந்து தளபதி மொபைல்ஸ் இருக்கு சரிங்களா. நான் வந்து கட்சியில கிடையாது, டிவிகேல நான் கிடையாது சரிங்களா. நான் கடை தான் வச்சிருக்கேன். நான் கட்சியில எந்த போஸ்டிங்குமே இல்லை. அது மாதிரி நான் எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட்டும் பண்ணல. டெய்லி நடக்கிற நியூஸை நான் வந்து இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன் சரிங்களா. டிவிக்கு சம்மந்தப்பட்ட நியூஸை வந்து பேசுங்கன்னு சொல்றாங்க நம்ம பசங்க. டிவிக்கு சம்மந்தப்பட்ட நியூஸ், இன்னைக்கு நியூஸ் நான் என்ன பேசுறேன்? இன்னைக்கு வந்து விஜயனா வீட்டில் இருக்காங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் பேசட்டுமா? விஜயனா வந்து இன்னைக்கு வீட்டில் தான் இருக்காங்க, நோ நியூஸ், நோ அப்டேட். விஜயனா இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன பேசணும்? நாளைக்கும் விஜயனா வீட்டில் இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் டெய்லி அப்டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நான் டெய்லி பண்ணணுமா? அதனால வந்து இருக்கிற மாதிரி பேசணும். டெய்லி கரண்ட்ல என்ன நடக்குது, நம்ம டிவிக்கே பத்தி என்ன பேசுறாங்க, அப்படிலாம் வந்து நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் பண்ணா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன்.